போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி வாழப்பாடியில் நடைபெற்றது. வாழப்பாடி உட்கோட்ட காவல்துறை, வாழப்பாடி விளையாட்டு சங்கம், சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சேலம் மாவட்ட தடகள சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வுக்கான மாரத்தான் போட்டியை நடத்தியது. இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள், பெண்கள், ஆண்கள் என சுமார் 1800 பேர் இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டனர். வாழப்பாடி உட்கோட்ட காவல்துறை போலீஸ் துணை சூப்பரண்டு ஆனந்த் தலைமையில் இந்த மாரத்தான் போட்டி துவக்கப்பட்டது. முன்னதாக சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் செல்லதுரை அனைவரையும் வரவேற்றார். இதில் மாணவ மாணவிகள் மற்றும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள வந்த அனைவரும் போதை பழக்கத்திற்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம் என போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வுக்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். சேலம் மாவட்ட தடகள சங்க தலைவர் விமலன், துணைத் தலைவர் நாராயணன், வாழப்பாடி விளையாட்டு சங்கத்தின் துணைத் தலைவர் சக்திவேல், சேலம் வள்ளி எலும்பியல் மற்றும் விளையாட்டுத்துறை மருத்துவமனை இயக்குனர் நடன சபாபதி, வாழப்பாடி தீபம் மருத்துவமனை இயக்குநர்கள் டாக்டர் சுரேஷ்குமார், டாக்டர் அகிலாம்பாள், வாழப்பாடி விவி மார்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நிறுவனர் குமரேசன், சேலம் மாவட்ட தடகள சங்க செயலாளர் முத்துக்குமரன் உள்ளிட்ட பலரும் முன்னிலை வகித்தனர். துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். 12, 16, 19 வயதிற்கு உட்பட்ட 1800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்களில் தூர அளவிலான மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். 19 வயதிற்கும் மேற்பட்டோர் 15 கிலோமீட்டர் தூர அளவிலான மாரத்தான் போட்டியிலும் பங்கு பெற்றனர். வாழப்பாடி சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் துவங்கி சிங்கிபுரம், சோமம்பட்டி, விளாரிபாளையம், மன்னார்பாளையம், புது ஏரி, சிங்கிபுரம் ரோடு வழியாக வாழப்பாடி சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நிறைவு பெற்றது. இந்த போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 10 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள், ஆண்கள், பெண்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. இதில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் இருந்து 3 குழந்தைகள் கலந்து கொண்டனர். இதில் 2 7 வயது சிறுவர்கள் 24வது முறையாக கலந்து கொண்டனர். 4 வயது கொண்டவர் 22 முறையும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வாங்கியுள்ளனர். மேலும் இவர்கள் 1500 மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் பகுதியில் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் நேஷனல் ரிவர்சிவ் வாக்கர் 15 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு பின்புறமாக ஓடினார். இவர் இப்போட்டியில் 44வது முறையாக கலந்து கொண்டுள்ளார். இவருக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வாழப்பாடி இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் பாபு தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வாழப்பாடி விளையாட்டு சங்க செயலாளர் சசிகுமார், பொருளாளர் சந்திரசேகரன் உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வணக்கம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். இந்த மாதிரி குரூப் வந்து காரைக்குடி ரன்னர்ஸ் குரூப்பில் வந்து நம்ம இருக்கிறோம். அந்த குரூப்லேருந்து எங்கே மாரத்தான் நடந்தாலும் எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. பிள்ளைய வந்து செட்டிநாடு ஸ்கூலில் படிக்கிறாங்க. எனக்கு வயசு 7 வயது ஆகுது. இதுவரையிலும் 24 மாரத்தானில் ஓடிருக்காங்க. சென்னை எங்கே ஒன்று மாரத்தான் நடந்தாலும் கூட்டிகிட்டு போவோம். எங்கே ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. முதல் 50 பேருக்குள்ளே வந்துடுவாங்க. இவர் வந்து 22 மாரத்தான் ஓடிருக்கார். வயது 4 வயது. அவர் டூயிங்ஸு 24 முறை அவரும் ஓடிருக்காரு. 10 கிலோமீட்டர் வந்து இதுவரையிலும் 10 இடங்களில் ஓடிருக்காங்க. இன்னும் 30 இடங்களை கம்ப்ளீட் பண்ண உடனே 21 கிலோமீட்டர் ஓடணுங்கிறது அவளுடைய ஆசை. ஆனால் 1500 மாரத்தானுக்கு நம்ம வந்து 12வது முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்ப்பா, அந்தளவுக்கு நாங்கள் வேகமாக இருக்கிறோம், எங்களை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் லாரி டிரைவராக தான் இருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு சிரமத்தை பார்க்காம, கஷ்டத்தை பார்க்காம என் பிள்ளைகளை அதோட படிக்கணும், அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும், அவன் இந்த இதில் வந்து என் பிள்ளைகளுடைய பேர் உண்டாகணும் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியத்தில் நான் பிள்ளைகளை கஷ்டப்பார்க்காம கூட்டிகிட்டு போகிறோம். இதே மாதிரி பெற்றோர்கள் எல்லாருமே எல்லா இடத்துகளுக்கும் கூட்டிகிட்டு போங்க. இப்போ பிள்ளைகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திறமைகள் இருக்கும். அதை எல்லோரும் வெளிப்படுத்துனீங்கன்னா அந்த பிள்ளையோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். இது மாரத்தான் இது வந்து வாழப்பாடியில் நடந்திருக்கு. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இங்கே வந்து சங்கத்திலேருந்து நடத்தியிருக்காங்க. அதுபோக சரஸ்வதி ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நடத்தியிருக்காங்க. எல்லாருமே வந்தவங்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க. 2000-3000 பேர் வந்திருக்காங்க.
இதே மாதிரி எல்லாரும் நடத்துங்க, பிள்ளைங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. என் பேர் பிரதீஷ். நான் இது வரைக்கும் 24 முறை ஓடி இருக்கேன். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். காரைக்குடி ரன்னர்ஸ் குரூப்பில் இருக்கோம். நாங்கள் எது இருந்தால் நல்லா ஓட வைக்க ஜட்டிநாத் பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜட்டிநாத் பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன போட்டியில் கலந்துக்கிட்டீங்க? எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க? இன்னைக்கு கலந்தத்தில் 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். எனக்கு வயது 7 வயது ஆகுது. இது வரைக்கும் 24 முறை ஓடி இருக்கோம். 1500 வாட்டி எனக்கு ஓடணும், மாரத்தான் ஓடணும் ஆசை, கலெக்டர் ஆகணும்னு ஆசை. வணக்கம், என் பேர் பிரசன்னா, மேட்டூர்லேருந்து வரேன். நான் நேஷனல் ரிவர்ஸ் வாக்கர். இன்றைக்கி வந்து வாழப்பாடியில் நடந்த மாரத்தானில் இன்றைக்கி நான் 15 கிலோமீட்டர் ரிவர்ஸ் வாக்கிங்கில் கலந்து நாங்கள் முடிச்சிருக்கேன். இது என்னுடைய 41வது மாரத்தான் ரிவர்ஸ் வாக்கிங்கிலே கலந்து இந்த மாரத்தானை முடிச்சிருக்கேன். இது வந்து போதைப்பொருள் விழிப்புணர்வுக்காக இந்த மாரத்தான் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வாழப்பாடியிலேருந்து நிறைய ஆண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் பெண்கள் அதிகபட்சமாக கலந்து இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ அதிகமான ஒரு பெண்கள் கலந்துக்கிட்டதே பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் இதில் நாங்கள் பார்க்குறது. இந்த ஒரு மாரத்தானில் நான் கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.